இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாய் ஞானமாக நியாயமாக பேசுகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். வாய், நாவு, ஞானம், நியாயம் பேசுகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். நீதிமான்கள் பூமியை சுகந்தரித்துக் கொண்டு என்றென்றைக்கு அதிலே வாசமாயிருப்பார்கள். ஒரு நீதிமான் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன் அவனுடைய பார்வையில அவன் நீதியாய் இருப்பான். அவனுடைய நடத்தில அவன் நியாயமாய் இருப்பான். அவனுடைய பேசுற வார்த்தையில அவங்க நீதியா இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் நியாயமாக இருக்கோமா என்று நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் நீதியாக நாம் எண்ணப்படுகிறதா? நம்முடைய காரியங்கள் நியாயமாக நாம நடந்து கொள்ளுகிறோமா? மற்றவங்க கிட்ட நம்ம பேசும்போது நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்கிற வாழ்க்கையில் நாம் நீதியாக இருக்கோமா? நியாயமா நம்ம நடந்துக்கிறோமா? நியாயமா நம்ம பேசுறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறோம், நம்முடைய வாய் எப்படிப்பட்டவையா இருக்கிறது? அவங்க வீட்டுல போய் பார்த்தாதான் நமக்கு தெரியும். நமக்கு முன்பாக பரிசுத்தவான்களை போல ரொம்ப ஆண்டவர்கிட்ட ரொம்ப பாசமா, ரொம்ப ஆண்டவர்கிட்ட ஒரு பரிசுத்த ஜீவியத்துல வாழுறத போல நமக்கு முன்பாக நடிக்கிறாங்க. அந்த நடிப்பை யாரு? நாம மனுஷங்களுக்கு நமக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும் உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது என்று? உங்களை உருவாக்குற தேவனுக்கு தெரியும். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம என்னதான் நடித்து வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல, ஒரு ஜெப ஆலயத்துல, ஒரு ஜெப கூடுகையில, ஒரு நம்ம ஒரு ஜெபிக்கிறவங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க என்ன வேணுமானாலும் நடிக்கலாம். ஆனா அவங்க நம்புவாங்க. ஆனா ஆண்டவர் நம்புவாரா? நம்ம ஏன் நம்முடைய வாழ்க்கையில அங்க மட்டும் நீதியா பேசிட்டு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீ நீதியா இல்லாம ஒரு வாழ்க்கை வாழும்போது, நியாயமா நீ பேசாதபடி அநியாயத்துக்கு நீ உன்னுடைய நாவு பேசி இருந்தால் நீ நன்மையை பார்க்க முடியாது. நீதியாக இருக்க வேண்டும் தேவ சமூகத்தில். நீங்க ஆண்டவர்கிட்ட எப்படி உண்மையா இருக்கீங்களோ அதே போலதான் ஒரு மனுஷங்கிட்டயும் நம்ம உண்மையா இருக்கணும். ஆனா இந்த உலகத்துல உண்மைன்றதே இல்லை, நியாயம்ன்றதே இல்லை. ஒரு அநியாயக்காரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வருவாங்க. ஒரு நீதியா இருக்கிறவனுக்கு அங்க நீதி எண்ணப்படாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் தான் இந்த பூமியை சுகந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் நம் நாவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? ரொம்ப மோசமான வார்த்தையை பேசுறது, கெட்ட வார்த்தையை பேசுறது. கெட்ட வார்த்தை உங்க வாயில் புறப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சாதாரண ஒரு காரியம், நம்ம வாய் எப்படிப்பட்டவையா இருக்கிறது? ரொம்ப மோசமான வார்த்தையை பேசுறது, ரொம்ப அநியாயமான காரியங்களை செய்யறது. இந்த வாய் எல்லாவற்றையும் செஞ்சுட்டு நீங்க ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் இதுல சிக்கி இருக்கிறேன், என்னை காப்பாத்துங்கன்னா எப்படி காப்பாத்துவார் ஆண்டவர்? நம்முடைய வாழ்க்கை அவர் எப்படி உதவி செய்ய முடியும்? வேதம் தான் சொல்லுது, நீதிமான் நீதியா இருப்பாங்க, நீதியா பேசுவாங்க, நியாயமா பேசுவாங்க. அவங்கதான் பூமியில் உள்ள சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் அவங்க சுகந்தரித்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு
நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இந்த உலகத்தில், நம் வீட்டில், நம் தனிப்பட்ட வாழ்க்கை நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று நாம் யோசிக்க வேண்டும். முழுமையாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நீதியாக நான் பேசணும்ப்பா, நியாயமா பேசணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. நான் அப்படி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இனி ஆண்டவரே, நான் உண்மையா வாழ விரும்புறேன். நீங்க நீதியா இருக்கும்போது, ஒரு நீதிமானா நீ இருக்கும்போது, நிச்சயமாக நீ இழந்தது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் இந்த காரியங்களெல்லாம் ஏசப்பா விரும்புகிறாரு. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார். அவர் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. நியாயமா இருக்கிறவர்களை ஆண்டவர் நான் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்தவான்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம்? எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத தேவன். நம்மை காக்க காக்கிற தேவனா இருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் துர்மார்க்கனோ அவனுடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசிக்க வேண்டும். நீதியாக வாழ வேண்டும், நியாயமாக பேச வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். நீ நீதிமானா இருக்கும்போது நீ பூமியை சுதந்தரித்து கொள்ள முடியும். பூமியில் உள்ள சகல ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாய் எப்படிப்பட்டவையா இருக்கிறது? நாம் ஆண்டவரிடத்து ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்க ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் பூமியில் உள்ள சகல ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாளை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா, நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்க வாயை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, பரிசுத்தவான்களை நீங்க கைவிட மாட்டீங்க என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களை பரிசுத்தமாக மாத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா, நாங்க நீதியாக பேசணும், நியாயமா நடந்து கொள்ளணும்ப்பா. நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு பாவிக்கோ, ஒரு விபச்சாரக்காரனுக்கோ, ஆண்டவர் பொல்லாதவர்களுக்கோ ஏசப்பா, நாங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே, ஆண்டவர் நாங்கள் நீதியா பேசக்கூடாதுப்பா. ஆண்டவரே ஏசப்பா, உங்க வார்த்தை ஆண்டவரே, உங்க வல்லமை இந்த நாள்ல இறங்கட்டும் ராஜா. ஆவியானவரே, பரிசுத்தவான்களை ஆண்டவரே நீ கைவிடாத தேவனாய் இருக்கீங்க அப்பா. இந்த நேரத்துல ஆண்டவர் உங்க கரம் ஏசப்பா, உங்க வல்லமை இந்த நாள்ல எங்கள் மத்தியில இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுப்பா, உங்க கரத்துல முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை நீர் மாற்றுங்க. எங்களையும் நீங்க மாத்துங்கப்பா. எல்லாவற்றையும் உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க தேவையெல்லாம் சந்திங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.